ஃபைனான்ஷியல் நாலேஜ்ங்கிறது நம்ம லைஃப்ல நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம வெல்த் பில்ட் பண்றதுக்கும் வேணும், பில்ட் பண்ண வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்கறதுக்கும் வேணும். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா திவாலாகி பேங்க்ரப்சி ஃபைல் பண்றாங்க. ஆனா அவங்கள விடுங்க, நம்மளே எடுத்துப்போமே. நமக்கே நாளைக்கு லாட்டரி டிக்கெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு அந்த பணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தெரியும்? நம்மள முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய பங்களா வாங்குவோம், எக்ஸ்பென்சிவான ஒரு காரை வாங்குவோம். அப்புறம் அந்த லக்ஸரியான லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ண தெரியாம கடைசியில் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டு தலையில துண்டை போட்டு ஓரமாக உட்காந்துருப்போம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மணி மேனேஜ் பண்றதுக்கான ஃபைனான்ஷியல் நாலேஜ் பத்தி நம்ம டெவலப் பண்ணாம விட்டது தான் காரணமா இருக்கும். நம்ம ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், டாக்டர், இன்ஜினியர் மாதிரிப்பட்ட ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு போனா மட்டும் நம்மளால வெல்த் பில்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு நமக்கு கண்டிப்பா ஃபைனான்ஷியல் நாலேஜ் வேணும். அதை நம்ம ஓவர் நைட்ல கற்றுக்க முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இதுவும் நம்ம பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு 2 கேள்வி வரும். அந்த 2 கேள்விக்கு நம்ம விடை தேட இன்னும் 4 கேள்வி நமக்கு வரும். அந்த கேள்விகளுக்கு நம்ம விடை தேட தேட நம்மளுடைய ஃபைனான்ஷியல் நாலேஜ் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். இது ஒரு பெரிய சமுத்திரம். இதில் நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்தது. வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜ் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொன்னால், சேவிங்ஸ் ரேட்டுங்கிறது ஃபவுண்டேஷன். நம்ம சேவிங்ஸ் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோலயே பார்த்தோம். நம்மள முக்கால்வாசி பேர் அந்த 20% சேவிங்ஸ் ரேட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் நமக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏர்னிங்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு 4 ரூம்மேட்ஸோடு இருப்போம். அப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸில் நம்ம சேலரி டபுள் ஆகும். அது டபுள் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 4 ரூம்மேட்ஸில் இருந்து ஒரு ரூம்மேட் அப்படின்னு நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸில் நமக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 பெட்ரூம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் 1 பெட்ரூம்ல இருந்து 2 பெட்ரூம்க்கு அப்கிரேட் ஆகும். அப்புறம் குழந்தைகள்லாம் வந்த பிறகு சொந்தமாக ஒரு வீடு வாங்குவோம். இப்படி நம்ம கரியரில் இருக்கிற க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிள்ளை குட்டி, ஸ்கூலு ஃபீஸு, அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய செலவுகள்லாம் அதிகமாகிட்டே போகுமே தவிர குறையாது. 40 வயசு ஆகும்போது நமக்கு சட்டுன்னு உரைக்கும், என்னடா நம்ம லைஃப்பில் பாதியை கடந்துட்டோம், ஆனால் நம்மளுடைய வீட்டை தவிர நமக்கு வேற எதுவும் மிஞ்சலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அதை பற்றி நாம யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் பை த டைம் நமக்கு வேற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். பிள்ளைங்க காலேஜுக்கு சேர்க்கணும், கல்யாணத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற நிறைய ப்ரையாரிட்டிஸ். இப்படியே கடைசி வரை நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம். அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தா அவங்களும் இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எங்க வெல்த் பில்ட் பண்ண? யூஎஸ் செட்டில் ஆனவங்களோட லைஃப்பை பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான். ஆனால் 40க்கு அப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற கரண்ட் வீட்டை வித்துட்டு இன்னொரு பெரிய வீட்டுக்கு அப்கிரேட் ஆவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தா நம்ம ஜாப்ல இருக்கிற அந்த ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது சில லைஃப் அப்கிரேட்ஸை நம்ம உடனுக்குடன் அனுபவிக்காம கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போடுறது மூலமா நம்ம அடைகிற ஃபைனான்ஷியல் க்ரோத். நம்ம அடல்ட் லைஃப்ல எத்தனை அப்கிரேட்ஸை பார்க்குறோம்? 4 ரூம்மேட்ஸ்ல இருந்து ஒரு ரூம்மேட்டுக்கு அப்கிரேட் ஆகிறோம். ஒரு ரூம்மேட்ல இருந்து தனி வீடுன்னு அப்கிரேட் ஆகிறோம். ஒரு பெட்ரூம்ல இருந்து 2 பெட்ரூம்ல அப்கிரேட் ஆகிறோம். 2 பெட்ரூம்ல இருந்து சொந்த வீடு அப்படின்னு அப்கிரேட் ஆகிறோம். அப்புறம் சொந்த வீட்லயே பெரிய வீடு அப்படின்னு அப்கிரேட் ஆகிறோம். இதெல்லாம் ஹவுசிங் அப்கிரேட்ஸ். இதே மாதிரி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து பைக்குக்கு அப்கிரேட் ஆகும். அப்புறம் பைக்ல இருந்து காருக்கு, கார்ல இருந்து லக்ஸரி காருக்கு. இந்த ஒவ்வொரு அப்கிரேடும் நம்ம சும்மா பண்ணல, நம்ம ஏர்னிங்ஸ் அதிகமாக ஆகத்தான் பண்றோம். இப்போ நம்ம ஏர்னிங்ஸ் அதிகமாக ஆக இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை பண்ணாம ஒரு 3 to 5 இயர்ஸ் தள்ளி போட்டோம்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? நமக்கு வர இந்த சம்பள உயர்வு லைஃப் அப்கிரேட்ஸ்க்கு போகாம டைரக்டா நம்ம சேவிங்ஸுக்கு போய் நம்மளுடைய சேவிங்ஸ் ரேட்டை அதிகமாகும். நம்ம சேவிங்ஸ் ரேட் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய வெல்த் பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஹோல் லைஃப் 80 இயர்ஸ்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் நம்மளுடைய லைஃப் அப்கிரேட்ஸை டிலே பண்ணுறது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையே. எப்படியும் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க தான் போகிறோம். ஆனால் என்ன, கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக அனுபவிப்போம். ஸோ நமக்கு 2 சாய்ஸுங்க. ஒன்று, நம்ம ஏர்னிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணி லிவ் இன் த மொமெண்ட். இல்லை அப்கிரேட்ஸை கொஞ்சம் தள்ளி போட்டு ஸ்ட்ராங்கான நெஸ்டேக்கை பில்ட் பண்ணி நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகிற மாதிரி வெல்த்தை பில்ட் பண்ணுறது. அந்த சாய்ஸு நம்ம கையில். நம்ம சூப்பர் ஸ்டார் மனுஷ வாழ்க்கையை 8 பிரிச்ச மாதிரி நம்ம அடல்ட் லைஃப் கூட 4 ஃபேஸா பிரிச்சுக்கலாம். இந்த 4 ஃபேஸும் சேர்ந்தது தான் நம்ம வெல்த் பில்டிங் அப்படிங்கிற மராத்தான் ரேஸ். இருக்கிற எல்லா ஃபேஸஸ்லயுமே முக்கியமான ஃபேஸ் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ். இதுல நாம என்ன பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய மராத்தான் ரேஸ்ல நம்ம ஃபினிஷ் லைனை டச் பண்ணோமா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ற ஃபேஸ் இதுதான். இந்த ஃபேஸ்ல நம்ம கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா அக்யூமுலேஷன். நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமா இருந்து செலவுகளை குறைச்சி
சேமிக்கிறது. 8வது அதிசயம் அப்படின்னு நம்ம ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கிறாரு, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதை நம்ம ஃபுல் அட்வான்டேஜ் எடுக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற டைம் ஹாரிசனை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பீரியட் நம்ம வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அந்த இனிஷியல் பீரியட். என்ன கேட்டால் அதை கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பீரியடில் தான் நம்ம பேச்சுலராக இருப்போம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் குறைவு, அப்சல்யூட் தேவையான எக்ஸ்பென்சஸும் மினிமமாக இருக்கும். அதை டோட்டலாக நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏர்னிங்ஸில் கண்டிப்பாக 75% வரை சேவ் பண்ண முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் 50% சேவ் பண்ணணும். இந்த ஃபேஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸ். நம்முடைய உண்மையான தேவைகள் என்ன, நம்ம வேணும்னு நினைக்கிற அந்த ஆசைகள் என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரியணும். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிற ஃபேஸ் இல்லை இது. நம்மளுடைய தேவைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ஆசைகளை அடுத்த ஃபேஸுக்கு தள்ளி போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறது தேவை. அந்த தேவைக்கு நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கோ அல்லது அதுக்கும் குறைவாகவோ ஒரு பைக்கை வாங்கணும்னு வைங்க. அது நம்ம தேவைக்கு வாங்குறதே வாங்குறோம், ஒரு நல்ல பைக்காக வாங்குவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புல்லட்டை வாங்கணும்னு வைங்க. அது ஆசைக்கு வாங்குறது. அந்த மாதிரி நம்ம சேவிங்ஸுக்கு வேட்டு வைக்கிற ஆசைகளை எல்லாம் இந்த ஃபேஸில் பண்ணாதீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, வேலைக்கு போய் சேர்றதே ஒரு நல்ல பைக்கோ ஒரு நல்ல காரோ வாங்குறதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. கரெக்டு தான். நம்மள முக்கால்வாசி பேருக்கு இது ஒரு எமோஷனல் திங். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே வளரும்போது ஒரு நல்ல பைக்கு அல்லது ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே வளர்ந்துருப்போம். வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு லோனை போட்டாவது ஒரு புது பைக்கு அல்லது காரை வாங்கிடணும் அப்படிங்கிறத ஒரு கோலாகவே வச்சுருப்போம். இதை ஒரு எமோஷனல் இம்பல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த புது கார் அல்லது இந்த புது பைக் அதனால வர சந்தோஷம் ஒரு 1 வீக்குக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். அந்த 1 வீக் சந்தோஷத்துக்காக நம்ம ஃபியூச்சர் க்ரோத்தை மிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒரு புது காரோ அல்லது புது பைக்கோ வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேட்டுக்கணும். ரிமெம்பர், வெல்த் பில்டிங்கிறது ஒரு மராத்தான் ரேஸ், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் இல்லை. நிறைய பேர் இதை ஸ்ப்ரிண்டாக நினச்சிட்டு சொசைட்டிக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஃபியூச்சரை பணையம் வச்சிடறாங்க. டோன்ட் பி தட் காய். சொசைட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதா நம்ம கோலாக வச்சுருந்தோம்னா நம்மளால் வெல்த் பில்ட் பண்ணவே முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள், செல்ஃபோன். லேட்டஸ்ட் ஐஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல் அதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற சிம்பிளான மோட்டரோலா ஃபோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம வருஷம் ஃபோனை அப்கிரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்கிரேட் பண்ணாலே தாராளமாக போதும். ஒரு ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம ஃபோன் வாங்கக்கூடாது. அந்த ஃபோனில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து ஃபோனை வாங்கணும். அடுத்து வீடு. இந்த ஃபேஸில் கண்டிப்பாக வீடு வாங்காதீங்க. ஏன்னா வீடுங்கிறது நம்ம க்ரோத்துக்கு ஒரு ட்ராகாக தான் இருக்கும். நிறைய பேர் ஏன்பா வீணாக ரெண்ட் கொடுத்து உன் பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் இக்னோர் தம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் டு ரெண்ட் ரேஷியோ பற்றி எல்லாம் தெரியாது. பேங்க்குக்கு வட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ரெண்ட் பே பண்ணுறது எவ்வளவோ சீப்பு, எஸ்பெஷலி இன் இந்தியா. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஃபேஸ் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி. எந்த விதமான லக்ஸரியும் இல்லாமல் சிம்பிளாக சேவிங்ஸை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழ்கிற ஃபேஸ். அதுக்காக கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு சொல்லலை, மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் லைஃபை சிம்பிளாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ் முடியும் போது நம்ம ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் 5 டைம்ஸ் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ரிமெம்பர், நம்ம 50% சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 50% தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் இந்த 5 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை சேர்க்கறதுங்கிறது நம்ம நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் ஆகும். இதே இது 75% சேவ் பண்ணோன்னு வைங்க, இந்த ஃபேஸை நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாகவே கடந்துடலாம். அதெல்லாம் சரிங்க, ஆனால் எனக்கு இப்போ 40 வயசு ஆகிடுச்சே, 50 to 75% சேவிங்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாதே அப்படின்னு சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. லைஃப்பில் நம்ம எடுத்த சில ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸை இப்போ மாற்ற முடியாது. பட் நோயிங் திஸ், நம்ம சேவிங்ஸ் ரேட்டை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணணும். மறக்காமல் கிட்ஸுக்கு ஏர்லியாக அக்யூமுலேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறது அவங்க இஷ்டம். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னா, இந்த ஃபேஸில் நம்ம எந்த மாதிரிப்பட்ட அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வரும். இதுதான் ஏர்லியஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இருக்குது. அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம அசட்டோட வேல்யூ கீழே போனால் கூட லாங் டேர்மில் அது ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கிற அசட்டில் நம்ம ரிஸ்க் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கே தெரியும் அந்த அசட் டைப் ஸ்டாக்ஸ். அதுக்காக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது ட்ரேட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. சிம்பிளாக இண்டெக்ஸ் ETF வாங்கிக்கணும். இந்த ஃபேஸில் நம்ம அசட் டைவர்சிஃபிகேஷன் பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அக்யூமுலேஷன் ஃபேஸ் முடியும் போது 5 டைம்ஸ் ஆனுவல்
எக்ஸ்பென்சஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம எந்த காரணம் கொண்டு தொடவே கூடாது. இதுதான் நம்ம நெஸ்ட் எக். இதுதான் நம்ம வெல்த் பில்ட் பண்றதுக்கான மூலதனமா இருக்க போகுது. அதனால எக்காரணம் கொண்டும் இதை நம்ம டச் பண்ணாம அதை அப்படியே வளர விட்டுறணும். ரெண்டாவது ஃபேஸ் growth ஃபேஸ். நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணதை அப்படியே வளர விட்டு 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸாக ஆக்குறது தான் இந்த ஃபேஸோட கோல். இதுதான் இருக்கிற 4 ஃபேஸஸ்லேயே லாங்கஸ்ட் ஃபேஸ். ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஃபேஸ் இல்லை. நம்ம தவ வாழ்க்கையை விட்டு நார்மல் லைஃபுக்கு இந்த ஃபேஸில் வந்துடலாம். இந்த ஃபேஸில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்கும். சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் ஏற்கனவே நல்லா அக்ரெசிவாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ஃபேஸில் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் இன்கம் ஃபேமிலி 20% சேவிங்ஸ் ரேட்டை டார்கெட்டாக வச்சுக்கலாம். டபுள் இன்கம் ஃபேமிலி அவங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து 50% வரை சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். நாம அக்யூமுலேஷன் ஃபேஸில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே வளர விட்டுட்டு இந்த ஃபேஸில் நாம சேர்க்குற சேவிங்ஸை மற்ற அசட்ஸில் நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்போசருக்கு வீடு வாங்கலாம். ஆனால் வீடு வாங்கும்போது அட்லீஸ்ட் 20% டவுன் பேமெண்ட் போடுற அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கணும். சேர்த்துட்டு அதை தான் யூஸ் பண்ணி நம்ம வீடு வாங்கணும். நம்ம 20% டவுன் பேமெண்ட் சேவ் பண்ணலை அப்படின்னா நம்ம இன்னும் வீடு வாங்க ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர், இதுக்கு நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் சேவ் பண்ணதை யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த க்ரோத் ஃபேஸில் நம்ம என்ன சேர்க்குறோமோ அதை தான் நம்மளுடைய டவுன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் வீடு வாங்கும்போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும். நம்ம ஆசைக்கு வாங்கக்கூடாது. நம்மளால் எவ்வளோ பெருசாக வாங்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அந்த சைஸுக்கு வாங்கினாலே போதுமானது. பெரிய வீடு வாங்குறதுக்கு அடுத்த ஃபேஸ் வர வெயிட் பண்ணால் நல்லது. பெரிய வீடுங்கிறது அதுக்கு தகுந்த பெரிய செலவோட ஒரு பேக்கேஜாக தான் வரும். இன்சூரன்ஸு, யூட்டிலிட்டிஸ் பில்லு, மார்கேஜ் பேமெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாமே பெரிய வீட்டில் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுக்கு இந்த பெரிய வீடு ஒர்த்தா அல்லது நம்மளுடைய வெல்த் பில்டிங்க்கு அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வளர விடலாமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய பர்சனல் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெசிஷனை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசு கார் ஆசை, அதை இந்த ஃபேஸில் நம்ம நிறைவேற்றிக்கலாம். அதுக்காக பென்ஸு, பிஎம்டபிள்யூன்னு லக்ஸரி கார் வாங்கக்கூடாது. லக்ஸரிக்கு நாம் இன்னும் ரெடி ஆகலை. அது அடுத்த ஃபேஸில். இந்த ஃபேஸில் சிம்பிளான கார், இந்தியானா மாருதி ஷிஃப்ட்டு, ஹோண்டா சிட்டி, யூஎஸ்னா ஹோண்டா அக்கார்ட், டொயோட்டா கேம்ரி, அந்த மாதிரியான காரை வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரிலேபிளாக இருக்கும். இன்சூரன்ஸ் காஸ்ட்டு கம்மி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி. இதெல்லாம் நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸில் நான் யூனிக்கான காரை வாங்குறேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறது நம்ம க்ரோத்தை கண்டிப்பாக பாதிக்கும். கூட்டத்தில் ஒன்றா இருக்கிறது தப்பே இல்லை. யூனிக்னஸ்க்கு நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அது நம்ம அடுத்த ஃபேஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெப்ட்னு வரும்போது மார்கேஜ் டெப்ட்டை தவிர வேற எந்த டெப்ட்டுமே வச்சுக்காதீங்க. 5%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரியான எந்த லோனுமே நம்மளுடைய க்ரோத்துக்கு பாதகமாக தான் இருக்கும். எவ்வளோ தூரம் லோனை அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன் சம்மரி, இந்த ஃபேஸில் நம்ம 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணிடணும். 1, நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை டச் பண்ணவே கூடாது. 2, நம்ம அட்லீஸ்ட் 20% சேவிங்ஸ் ரேட்டை டார்கெட் பண்ணி சேவ் பண்ணணும். மற்ற செலவுகளை மிச்சம் இருக்கிற ஏர்னிங்ஸ்லேயே முடிச்சிடணும். இந்த 2 நம்ம கரெக்டாக பண்ணாலே 12% growth ரேட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுற பட்சத்தில் நம்மளால் 12 வருஷத்தில் இந்த ஃபேஸை கடந்துட முடியும். அதாவது 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை நம்ம நெட்வொர்த்தை 12 இயர்ஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சேவிங்ஸ் ரேட் அதிகமாக இருந்தால் இதை நம்ம இன்னும் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணியிருப்போம். நம்ம நெட்வொர்த்தில் 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை ரீச் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த அந்த அடக்கமான வாழ்க்கைக்கு இந்த ஃபேஸில் நாம் பலனை அனுபவிக்கலாம். நம்ம ஃபயர் கம்யூனிட்டி இருக்கே, அதாங்க ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அண்ட் ரிட்டையர் ஏர்லி குரூப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை ரீச் பண்ணிட்டாலே நாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதையும் தாண்டி போவோம். ரிட்டையர் ஆகாமல் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு வைங்க, நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாததுனால நம்மளுடைய ஏர்னிங்ஸை அப்படியே நாம் லக்ஸரிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த யூனிக்கான லக்ஸரி கார் மேலே நமக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு, அதை இப்போ நம்ம வாங்கலாம். பெரிய வீடு வாங்கணுமா? ஷியோர். இந்த ஃபேஸில் இந்த மாதிரியான லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் நம்மளுடைய வெல்த் பில்டிங்கை பாதிக்காது. நம்ம லக்ஸரி அனுபவிக்கிற டோட்டல் ஃப்ரீடம் இந்த ஃபேஸில் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். எல்லா செலவுமே நம்ம ஏர்னிங்ஸ்ல இருந்து இருக்கணுமே தவிர நம்ம நெஸ்டேக்கான அந்த 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை டச் பண்ணக்கூடாது. அடுத்து அபண்டன்ட் ஃபேஸ். இதுதாங்க வெல்த் பில்டிங்கில் ஃபைனல் ஃபேஸ். நம்மளுடைய நெட்வொர்த்து நம்மளுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் 50 டைம்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம அபண்டன்ட் ஃபேஸில் இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம க்ரோத் ரேட் 12%னா 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் இருந்து 50 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸாக நம்ம நெட்வொர்த் க்ரோ ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 6 வருஷம் தான். இந்த ஃபேஸில் நம்ம லக்ஸரி அனுபவிக்க ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சும்மா காலை நீட்டி உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம். ஒரு பேஜுக்கு சொன்னேங்க, அப்படியெல்லாம் காலை நீட்டி உட்காந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த சொத்தை அனுபவிக்க இல்லாமல்
சீக்கிரமே போய் சேர வேண்டி வரும். ஹெல்த் ரொம்ப முக்கியம் பாஸ். எந்த வயசுலையுமே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ஜோக்ஸ் அசைட், நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக நம்ம வெல்த்தை பில்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஜாலியாலாம் சும்மா உட்காந்துட மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி சொசைட்டிக்கு நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிடும். என்ன கேட்டால் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதை தான் பியூர் லக்ஸரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக வெல்த் பில்ட் பண்ண எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years அக்யூமுலேஷன் ஃபேஸ், 12 years growth ஃபேஸ், அப்புறம் 6 years இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். ஆக மொத்தத்தில் 23 yearsல நாம் அபண்டன்ட் ஃபேஸ்க்கு வந்திருப்போம். ஸோ நம்ம இப்போ 25 வயசில் ஆரம்பிச்சு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் 48வது வயசில் அபண்டன்ட் ஃபேஸுக்கு நாம் வந்திருப்போம். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அந்த 1 லட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அப்படிப்பட்ட வளர்ச்சியில் இருக்கும்போது அந்த 1 லட்ச ரூபா 50 வருஷத்தில் எவ்வளோ ரூபாயோ வளர்ந்துருக்கும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேரோட கெஸ்ஸு ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ 1 லட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகுது அப்படின்னா 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024. அதாவது 50 வருஷத்தில் 10 கோடி ஆகியிருக்கும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 50 வருஷத்தில் 1000 மடங்கு வளர்ந்துருக்கும். நீங்கள் கெஸ் பண்ண வேல்யூ இந்த ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸ் ஆயிருந்தா டைம் வேல்யூவை பார்க்குற கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு கிறிஸ்டோஃபர் நோலனே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகணும்னா நமக்கு 15% ரிட்டர்ன் ரேட் வேணும். 15% ரிட்டர்ன் ரேட் அச்சீவ் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கடந்த 40 வருஷத்தில் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. டிவிடெண்ட்ஸை சேர்த்தோம்னா ஆக்சுவலாக அது 17 to 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதனால 15% ரிட்டர்ன்ங்கிறது இம்பாசிபிள் இல்லை. அப்போ 1 லட்சம் 50 வருஷத்தில் 10 கோடியாக வளருதுன்னா 10 லட்சம் எவ்வளவு ஆகியிருக்கும்? 100 கோடி ஆகியிருக்கும். அப்போ 35 வயசுல நம்ம ஒரு 10 லட்சம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்மளுடைய 85வது வயசுல கண்டிப்பாக 100 கோடி பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்போ 100 கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய லைஃப்பில் அது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான். ஆனால் நம்ம பிரெயின் அப்படி யோசிச்சிருக்கா? பர்சனல் ஃபைனான்ஸ்னு வரும்போது நம்ம பிரெயினால் லாங் டேர்மில் யோசிக்க தெரியாது. அது எப்போவுமே ஷார்ட் டேர்மில் தான் யோசிக்கும். இன்றைக்கி நான் 1 லட்சம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் அதோட வளர்ச்சி 5 இயர்ஸில் எப்படி இருக்கும், 10 இயர்ஸில் எப்படி இருக்கும், 20 இயர்ஸில் எப்படி இருக்கும், 40 இயர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்படி நம்ம லாங் டேர்மில் யோசிக்க ஆரம்பித்தா தான் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டெசிஷனோட லாங் டேர்ம் இம்பேக்டை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். லாங் டேர்ம் இம்பேக்டை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது எத்தனை வருஷத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதை தெரிஞ்சிக்க நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா தான் ரூல் ஆஃப் 72. அதாவது 72வை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் ரேட்டால் டிவைட் பண்ணால் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான டைம். இப்போ நம்ம ரிட்டர்ன் ரேட் 12% அப்படின்னா 72 டிவைடட் பை 12 ஈக்குவல் 6 இயர்ஸ். அதுதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான டைம். இதே இது ரிட்டர்ன் 15% அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 5 இயர்ஸில் டபுள் ஆகும். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் ரேட் டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் டவுன் த ரோட் இன் த ஃபியூச்சர் நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பிளான் பண்ண முடியும். இந்தியாவில் 100 கோடிங்கிறது நம்ம லைஃப் டைமில் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். யூஎஸில் எப்படி? யூஎஸை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பராக தெரியும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மில்லியனை பார்க்குறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. சரியான பிளானிங் இருந்தால் சிங்கிள் இன்கம் ஃபேமிலியால் கண்டிப்பாக 5 மில்லியன் வரை பை ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதே இது டபுள் இன்கம் ஃபேமிலினா 10 to 20 மில்லியன் வரை அச்சீவ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் அக்ரெசிவான சேவர் அண்ட் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டராக இருந்தால் 1 பில்லியன் வரைக்கும் கூட அவங்க லைஃப் டைமில் அச்சீவ் பண்ண முடியும். 1 பில்லியன் அப்படின்ன உடனே நம்ம பிரெயின் என்ன நினைக்குது? இம்பாசிபிள், சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்குதா? கண்டிப்பாக நினச்சிருக்கோம். ஏன்னா நாம இன்னும் நம்ம பிரெயினை பெரிய நம்பரை பார்க்கறதுக்கு ட்ரெயின் பண்ணவே இல்லை. சரி, ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள். ப்ராக்டிக்கலாக இதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இது சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிளை பார்ப்போம். 30 வயசில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருந்தா 40 வயசில் நம்ம 1 மில்லியனை அச்சீவ் பண்ணியிருப்போம். பை த டைம் நம்ம ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணி 15% growth ரேட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு வச்சுப்போம். தட்ஸ் அ பிக் இஃப். நான் தான் சொன்னேனே இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் அப்படின்னு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட growth ரேட் 15%னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான டைம் 5 இயர்ஸ். அப்போ 1 மில்லியன் அதோட 1000 மடங்கான 1 பில்லியன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம், 50 வருஷத்தில் ஆகியிருக்கும்.
ஏன் நமக்கு 90 வயசு ஆகியிருக்கும், ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான்லாம் 100 வருஷம் வரை வாழணும்னு பிளான் பண்ணுறேன். ஸோ 1 பில்லியனை நம்ம லைஃப் டைமில் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள். ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா 15% growth ரேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ரிஸ்க். இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிற அளவுக்கு மில்லியன்ஸோ பில்லியன்ஸோ ஒரு பெரிய நம்பரே இல்லை. ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். கிரவுண்ட் பிரேக்கிங்காக எதுவும் இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த 15% ரிட்டர்ன் ரேட் இருக்குது பாருங்க, அதுதான் கீ. ஸோ லாங் டேர்ம் பிளானிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரிட்டர்ன் ரேட்டை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். 8%லேருந்து 15% வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். அடுத்து அந்த ரிட்டர்ன் ரேட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் நமக்கு கிளியராக தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் 50 இயர்ஸுக்கு நம்ம growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். எவ்ரி இயர் நம்ம growth ரேட் நம்ம எதிர்பார்த்த அந்த ட்ராஜெக்டரியில் போகுதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். ஒருவேளை அந்த ட்ராக்ல போகலை அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீசெட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அந்த growth ரேட்டை அச்சீவ் பண்ண பார்க்கணும். இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கைதட்டி விசில் அடிக்க வேண்டாம், ஆனால் ஒரு லைக்கை போடுங்க. நன்றி, வணக்கம்.